மேஷ ராசி, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று இருக்காருங்க. இது மிகப்பெரிய யோகங்க. எப்படி என்னோட வீட்டுல நான் இருக்கேன், இது என்னுடைய வீடு, என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது, நான் தூங்குவேன், வேலை செய்வேன், வேலை செய்ய மாட்டேன், இது எல்லாமே என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்றது போல செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே மேஷத்துல பலமா இருக்கிறார். அதுவும் 20ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போகிறார். உங்களுடைய வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, 20ஆம் தேதிக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமா வரணும், ஒருத்தர் பார்க்க போகணும், ஒரு பணம் ஏதாவது நின்னு போச்சு, அந்த பண வரவு வருமா, நான் கொடுத்த பணத்துக்கு என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு, மறைந்த விஷயங்கள் எல்லாமே நிறைந்து வரக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல செவ்வாய் தன்னுடைய ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கும், எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். சாதாரணமாவே மேஷ ராசிக்காரர்கள் பாத்துட்டீங்கன்னா தைரியமானவங்கன்னு அர்த்தம். மனதிற்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கும், பட் வெளியே பாத்துட்டீங்கன்னா ரொம்ப தைரியமான ஒரு தோற்றத்தை கொண்டவர்கள் தான் இந்த மேஷ ராசிக்காரங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்ப இன்னும் தைரியம் அதிகமாகும், இன்னும் பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா இளவரசி நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் அவர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த விரயம் பண்ணுவார். ஏன்னா இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருக்காரு, அதனால விரயத்தை பண்ணுவார். உங்க கையில கொஞ்சம் பணப்புழக்கத்தை எல்லாம் ஸ்டாப் பண்ணுவார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு இப்ப மேஷ ராசிக்கு. ஆனா பயப்பட வேண்டியது கிடையாது. இப்போ இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா இந்த குருவும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால மேஷ ராசிக்கு ஒரு ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும்.